நைட் டைமில் தனியாக இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேய் படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணி நைட்டும் பேய் படம் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் பேர் துரைக்கண்ணன், இன்னொருத்தர் பேர் கார்த்திக். பேய் படத்தை எப்படியோ பயத்தோட பார்த்து முடிச்சுட்டு கார்த்திக்கோ பாத்ரூம் போயிட்டு வரேன் துரைக்கிட்ட சொல்லிட்டு பாத்ரூம் போகிறாரு. போகும்போது ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகிறத நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. சரி, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஏதோ மனப்பிரமை அப்படின்ற நினச்சிக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் துரைக்கிட்டு தூங்கையும் போகிறாரு. அப்படி தூங்க போனப்போ துரை அவருக்கு கார்த்திக் ஒரு சீனையும் போட்டு காட்டுறாரு. அந்த படத்தில் ஒரு பேய் வந்துட்டு அவர் கழுத்தில் ஏறி உட்காரும். அந்த சீனை போட்டு திடீர்னு கார்த்திகிட்ட காட்டும்போது கார்த்திக் ரொம்பவே பயந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிடறாரு. திட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்து இருக்காரு. அந்த டயத்தில் துரையோ கார்த்தியை பார்த்து ரொம்ப பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி கார்த்திக் துரை மேல ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இருந்தாலும் அதை காட்டிக்காம இப்போ ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பைத்தியக்கார மாதிரி அப்படின்னா எதையுமே கேட்காம பேய் எப்படி சிரிக்குமோ அந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு. நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நான் இப்பயே ரூம் விட்டு போயிடுவேன்டா, அடுத்து இந்த ரூமுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. துரையோ சைலண்டாக தூங்கிடுவார். இது நடந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களும் காலேஜுக்கு போய் போட போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் இதோட இவன் ஏன் இப்படி நைட் இப்படி ரியாக்ட் பண்ணான்றது கார்த்தியோட மைண்டில் ரொம்பவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த 2 நாளில் காலேஜில் ஓணம் ஃபெஸ்டிவல் வருது. ஓணம் ஃபெஸ்டிவலில் காலேஜ் ஒரு 3 days லீவ் விடுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த டைம் துரைக்கண்ணனும் வீட்டுக்கு போகலை. கார்த்திக் ஆப்போசிட்டாக வீட்டுக்கும் கிளம்புறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி துரையை பார்த்து, நம்ம இருக்க இந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட 10 ரூம் இருக்குது. 10 ரூமில் இப்போ யாருமே இல்லை. ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள தவிர்த்து நீ மட்டும்தான் இருக்க. ஸோ பார்த்து பத்திரமா இருறான்னு சொல்லிட்டு கார்த்தியோ வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. கார்த்தியுமே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்த துரைக்கண்ணன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பால்கனியில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பால்கனிக்கே போகிறாரு. அந்த டேதெல்லாம் அவர் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் அந்த இடத்துல நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்றதை நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற இந்த ஷார்ட் சிக்கிலேயே ஃபுல் வீடியோவில் லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதே நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல என்னோட ப்ரொஃபைலில் இந்த வீடியோட லிங்க் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.